பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு வளர்ப்பு லாபமான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தொடங்குறாங்க. ஆனால் ஒரு வருடம் கூட ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நஷ்டத்தில் வந்து தொழிலை வந்து மூட வேண்டிய நிலைக்கு வந்து போகிறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆடுகள் கிடையாது, தீவனமும் கிடையாது, சந்தை இல்லை. பெரிய காரணம் ஆரம்பத்தில் செய்யும் தவறுகள் தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் புதியவர்கள் அதிகமாக செய்யும் 10 மிகப்பெரிய தவறில் எல்லாத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த தவறுகளை நீங்கள் தவிர்த்தாலே உங்கள் ஆடு வளர்ப்பு அந்த ஆட்டுப்பண்ணை வந்து வெற்றி பெற நல்ல வாய்ப்பு இருக்கும். லாபமும் பல மடங்கு உயரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனலுக்கு லைக்கும் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன தவறு செய்கிறோன்னா, திட்டமிடாமல் ஆடு வாங்குறது. பலர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யூடியூப்பில் ஒரே வீடியோ வந்து பார்க்குறாங்க, அடுத்த நாளே மார்க்கெட்டுக்கு போய் 10-20 ஆடுகளை வந்து வாங்கிட்டு வராங்க. இதுதான் முதல் பெரிய தவறு. ஏன்னா ஆடு வாங்குவது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதை சரியாக வளர்ப்பது தான் சவால். வாங்குவதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எந்த இன ஆடு வாங்கணும், இறைச்சிக்காகவா, குட்டி உற்பத்திக்கா, பால் உற்பத்திக்கா, உங்கள் பகுதியில் எந்த இனம் வந்து நல்லா வளரும், வெயில் அதிகமாக இருக்கா, மழை அதிகமாக இருக்கா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் வாங்கினா நஷ்டம்தான். உதாரணமாக ஒருவர் வந்து 2 லட்சம் செலவு செஞ்சு 20 ஆடுகளை வந்து வாங்குறாரு. ஆனால் சரியான கொட்டகை இல்லை, தீவனம் வந்து பத்தலை, மருத்துவரோட ஆலோசனை இல்லை. 6 மாதங்களில் பாதி ஆடுகள் வந்து நோய்பட்டு இறந்து போயிடுது. பணம் மட்டும் போய்விட்டது அப்படி சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல சிறிய அளவில் வந்து தொடங்குங்க. ஒரு 5 ஆடுகளோட ஆரம்பிங்க. 6 மாதம் வந்து ஒரு அனுபவம் வந்து நீங்கள் பெற்றிருப்பீங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து எண்ணிக்கையை வந்து அதிகரித்து பெரிய ஆட்டுப்பண்ணியாக வைங்க. உடல்நல சரியில்லாத ஆடுகளை வந்து வாங்குறது. மார்க்கெட்டில் அழகாக இருப்பதாக மட்டும் ஆடு வந்து நல்ல ஆடு அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியாது. பலரும் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து ஏமாறுறாங்க. நல்ல ஆட்டை வந்து கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னா, கண்கள் வந்து பிரகாசமாக இருக்கணும், மூக்கு வந்து ஈரமாக இருக்கும், அடுத்து வந்து சுறுசுறுப்பாக நடக்கணும், தீவனம் வந்து நல்லா சாப்பிடணும், வயிறு மிகவும் வீங்கியிருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆட்டை வந்து பார்த்து வாங்கணும். வாங்கக்கூடாத ஆடுகள் என்னென்னா, தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது கழிசல் ஏற்படுற ஆடு. கண்களில் வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், எடை குறைவாக இருக்கும், முடி உதிரும், சோர்வாக இருக்கும். இப்படி இருந்தால் அந்த ஆட்டை வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், மற்ற ஃபார்மில் இருந்து இப்போ ஒரு ஆடு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, நேரடியாக உங்கள் ஃபார்முக்குள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது. குறைஞ்சது ஒரு 2 வாரமாவது அதை தனிமைப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடுகளோட சேர்க்கணும். ஏன்னா இதை செய்கிறதுனால என்னென்னா, நம்ம ஆடுகளுக்கு வந்து அந்த ஆடு மூலமாக நோய் பரவாமல் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஆடு வாங்கிட்டு வர ஆடுக்கு வந்து தடுப்பூசி போட்டிருப்பாங்களா, இல்லை ஏதாவது நோய் இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரியுமா? தெரியாது. அதனால் 2 வாரம் வெளியே வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம உள்ளே சேர்த்துக்கிறது தான் நல்லது. கொட்டகையை வந்து தவறாக அமைப்பது 3வது தவறு. பலர் வந்து முதல்ல அழகான ஷெட்டு வந்து கட்டுறாங்க, ஆனால் அது ஆடுகளுக்கு வந்து ஏற்றதாக வந்து இருக்காது. பொதுவான தவறுகள் என்ன தெரியுமா? காற்றோட்டம் கிடையாது, தரையில் வந்து தண்ணி தேங்குறது, அதிக ஈரப்பதம் இருக்குது, வெயில் வந்து நேரடியாக வந்து உள்ளே வருது. அதே மாதிரி கூட்ட நெரிசல். இவ்வளோ அளவுக்கு இவ்வளோ ஆடுகள்லாம் வளர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ மட்டும் வளங்க. அதுக்கு மேலே வளர்த்தா கூட்ட நெரிசல் ஏற்படும். அதே மாதிரி வெயில் வந்து நேரடியாக உள்ளே வரக்கூடாது. இவையெல்லாம் என்னென்னா நோய்களுக்கு வந்து முக்கிய காரணம். நல்ல கொட்டகை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, காற்றோட்டம் வந்து நல்லா இருக்கணும், 4 பக்கமும் காற்று நல்லா வரும், மழை நீர் வந்து உள்ளே வரக்கூடாது, கொஞ்சம் மேடாக இருக்கணும், தரை வந்து எப்பயுமே உலர்ந்துருக்கணும். ஓகேங்களா? தினமும் சுத்தம் செய்யணும், மறக்காமல் அதை மட்டும் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆடுக்கும் போதுமான இடம் வந்து இருக்கும். கொட்டகை சரியாக இருந்தாலே மருந்து செலவு குறையும். அதே மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கடன் வாங்கி பரன் மேல் வந்து
கொட்டகை அமைக்கிறீங்க, அதை வந்து தவிர்த்துடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 5 ஆடு வாங்குறீங்கன்னா அதை தரையில் வளர்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் மெது மெதுவாக படிப்படியாக உயர்ந்த பின்னாடி அதில் வர லாபத்தை வச்சு நீங்கள் பரண்மேல் அமைச்சு வந்தால் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 4வது பெரிய தவறு தெரியுமா? தீவனத்தில் செய்யும் தவறுகள் தான். புல் மட்டும் போட்டால் போதும், இது வந்து மிகவும் தவறான எண்ணம்னு கூட சொல்லலாம். ஆடுகளுக்கு சமநிலையான தீவனம் தேவையான தீவனங்கள்லாம் என்ன தெரியுமா? பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம், இந்த கனிம கலவைன்னு சொல்லுவாங்களா, மினரல் மிக்சர், அது சுத்தமான தண்ணி. பலர் செய்யும் தவறு என்ன தெரியுமா? ஒரே மாதிரி தீவனம் வந்து கொடுக்குறது, இல்லாட்டினா அதிக அளவு கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து கொடுக்குறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா செரிமான பிரச்சனை, கழிசல், வளர்ச்சி குறைவு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. 5வது தவறு என்னென்னா தடுப்பூசியை வந்து அலட்சியப்படுத்து. அதே மாதிரி அந்த தீவனத்தில் வந்து என்னென்னா புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே, ஆடு வாங்க போகிற 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் தீவனம்லாம் நம்மளே பயிரிட்டு அதை வந்து இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் ஈஸியான வழியும் கூட, செலவும் குறையும். நோய் வந்த பின்னாடி மருத்துவரை வந்து எல்லோரும் கூப்பிடுறது, இது வந்து மிகவும் ஆபத்தான பழக்கம். நோய் வந்த பிறகு சிகிச்சை கொடுப்பது வராமல் தடுப்பதே சிறந்தது. செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? காலத்திற்கு காலம் வந்து தடுப்பூசி, ஒரு வருஷத்துக்கு 2 முறை தடுப்பூசி வந்து போடணும், இல்லைன்னா ஒரு தடவையாவது போடணும். குடற்புழு நீக்கம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணி ஆகணும். மருத்துவரோட பரிசோதனை முக்கியம். அதே மாதிரி நம்ம பண்ணையோட அந்த பதிவேடு வந்து வச்சுருக்கணும். இந்த ஆடு வந்து எப்போ இனப்பெருக்கம் செஞ்சிச்சு, இந்த ஆடு வந்து எப்போ இதாச்சு, குட்டி பிறந்துச்சு, அந்த இது எல்லாமே நம்ம குறித்து வச்சுருக்கணும். இல்லை அனுபவம் உள்ளவங்களாம் அவங்க மைண்ட்லேயே குறித்து வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படித்தான். என்னென்னா இந்த ஆடு வந்து இன்னும் 2 மாதத்துல ஈன்றும், இந்த ஆடு வந்து நாளைக்கு ஈன்றும், இன்றைக்கி வந்து மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வீட்டிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக வளர்க்குறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அந்த பதிவே தேவையில்லை, அவங்க மைண்ட்லேயே பதிவாகியிருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. எப்பயுமே ஒரு ஆட்டுக்கு நோய் வந்த பின்னாடி அதை வந்து கவனிக்காங்க. நோய் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ அறிகுறி காட்டும் பார்த்தீங்களா, அதுவே வந்து நம்ம என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கவனிச்சிட்டோம் அப்படின்னா முழு ஃபார்மும் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா? அதனால் தடுப்பு நடவடிக்கைகளும் ஒருபோதும் தவிர்க்கக்கூடாது. ஓகேங்களா? இன்னும் முக்கியமான 5 இது என்னென்னா, சரியான இனத்தை வந்து தேர்வு செய்யாது, இனப்பெருக்கத்தில் செய்யும் தவறு. இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து 6வது பெரிய தவறு என்னன்னா, சரியான இனத்தை வந்து தேர்வு செய்யாது. ஆடு வந்து பெருசாக இருக்குது, இல்லாட்டினா இந்த இனம் வந்து விலை வந்து குறைவு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கிடுறாங்க. அதனால் என்னென்னா எல்லா இனங்களும் எல்லா அந்த இடத்துக்கும் பொருந்தாது அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நீங்கள் அந்த சிறகு இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்து இங்கே வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? அதனால் உங்கள் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆடு இனம் செட் ஆகுமோ அதை வாங்கி வளருங்க. ஓகேங்களா? பொதுவாக செட் ஆகக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ஆடு, சேலம் பிளாக்கு, போர் ஆடு, போர் கிராஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே செட் ஆகிற ஆடுகள். சரிங்களா? உங்கள் பகுதியில் உள்ள காலநிலை, அந்த தீவன வசதி, சந்தை தேவை, இதை பொறுத்து தான் இனத்தை வந்து தேர்வு செய்யணும். உள்ளூர் சூழலுக்கு ஏற்ற இனத்தை வந்து தேர்வு செய்தால் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். அடுத்து இனப்பெருக்கத்தை வந்து திட்டமிடாமல் செய்வது. இந்த ஆண் பெண் ஆடுகளை வந்து எந்த திட்டமும் இல்லாமல் ஒன்றாக வச்சா பல பிரச்சனைகள் ஏற்படும். குறைந்த தரமான குட்டிகள் வரும், தாயாட்டோட உடல்நலக்குறைவு, இறப்பு விதம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியமான ஆணாட்டை வந்து தேர்வு செஞ்சு சரியான வயசில் மட்டுமே இனப்பெருக்கம் வந்து செய்யணும். இனப்பெருக்க தேதியும் பதிவேட்டில் வந்து நம்ம குறித்து வச்சுக்கணும், புதுசாக வளர்க்குறவங்க. அடுத்து செலவு மற்றும் வருமானம். பல புதிய விவசாயிகள் வந்து இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறாங்க. ஏன்னா நம்ம செய்கிற அந்த ஆடு வளர்ப்பு பண்ணை தொழிலில் லாபம் வருதா நஷ்டம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளோ செலவு, எவ்வளோ தீவன செலவு வருது, மருத்துவ செலவு எவ்வளோ வருது, எத்தனை ஆடுகள் வந்து விற்றீங்க, எவ்வளோ லாபம் கிடச்சிது, இவை அனைத்தையும் ஒரு நோட்டு போட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும். அதனால மொபைலில் வந்து இப்போ நிறைய ஆப்லாம் இருக்குது, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இது பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து சந்தையை முன்கூட்டியே திட்டமிடாது. பலர் வந்து ஆடுகளை வந்து வளர்த்து முடித்த பிறகு இதை வந்து யாரிட விற்கலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது வந்து தவறு. ஆடு வாங்கும் வியாபாரிகள் வந்து இறைச்சி கடைகள், நேரடி வாடிக்கையாளர்கள் ஆகியோரோடு முன்கூட்டியே தொடர்பு வச்சுருப்பாங்க. விற்பனைக்காக திட்டமிட்டிருந்தால் நல்ல விலையும் கிடைக்கும்.
பக்கத்தில் இருக்க லோக்கல் சந்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோங்க. ஓகேங்களா? ஆரம்பத்திலேயே பெரிய முதலீடு செய்வது இது வந்து புதியவர்கள் வந்து நிறைய அந்த தவறுகள் வந்து செய்கிறாங்க. அனுபவம் இல்லாமல் 50 to 100 ஆடுகள் வாங்கி நஷ்டம் அடைகிறாங்க. அந்த மாதிரி செய்யாதுங்க. ஒரு 5 ஆடு 10 ஆடுக்குள்ளே வாங்கி வளர்த்து பாருங்கள். அனுபவம், சந்தை அறிவு, நோய் மேலாண்மை இதெல்லாம் கற்றுக்கிட்டு படிப்படியாக வந்து பண்ணையை வந்து விரிவுபடுத்துங்க. அதுதான் நீண்ட கால வெற்றிக்கான பாதுகாப்பான வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆடு வளர்ப்பில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிக முதலீடு செய்வது வந்து முக்கியம் கிடையாது. சின்ன ஒரு இதுதான், ஆனால் பெரிய லாபம் வரும். சரியான திட்டமிடல், நல்ல பராமரிப்பு, நோய் தடுப்பு, செலவு கட்டுப்பாடு, சந்தை அறிவு இதுதான் வெற்றியோட ரகசியம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த தவறு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வீடியோக்கு லைக் செஞ்சுட்டு போங்க. இது போன்ற ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக வீடியோ வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.